Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எந்த மாதிரி வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சைல்டு அடாப்ஷன் பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படிலாம் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி வந்து நம்ம சைல்டு அடாப்ட் பண்ணலாம் இந்தியாவில், இதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து டீட்டெயில்டாக எல்லாமே தெரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தத்தெடுக்கிறது வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயமாக தான் பண்ண முடியும், தவிர்த்து நீங்கள் வந்து இல்லீகலாக எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஸோ லீகலாக தான் பண்ண முடியும். ஸோ இந்த இது லீகலாக பண்ணுறதை வந்து கண்காணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் வந்து கண்காணிக்குது. ஸோ காரா அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஏஜென்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பல ஏஜென்சி இந்த மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய அநாத ஆசிரமம், இந்த குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து என்ஜிஓஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஏஜென்சி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே காரான்ற ஒரு இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஏஜென்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த காரால் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கான தகுதி என்ன, நீங்கள் எப்படி வந்து தத்தெடுக்க முடியும், என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மேரிட் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். பட் மேரேஜ் ஆகி அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஆயிருக்கணும், அவங்க வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு சிங்கிள் உமன் சிங்கிள் மென் அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் விமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தத்தெடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் சிங்கிள் மேனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பெண் குழந்தையை வந்து தத்தெடுக்க முடியாது, அதுக்கான எலிஜிபிள் உங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும். உங்களோட ஹெல்த்து ப்ளஸ் மென்டல் ஹெல்த், உங்களோட உடம்பு, அதுக்கப்புறம் உங்களோட மனநிலை, இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சேலரி இருக்கணும். ஃபிக்ஸட் சேலரின்னும் போது நீங்கள் உடனே வந்து இப்படி நினச்சிக்காதீங்க, நம்ம நல்ல பணக்காரனாக வசதியாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற வருமானத்தால் உங்களால் ஒரு குழந்தையும் வளர்த்துட்டு உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் வந்து கொண்டு போக முடியுமா, அதுக்கான சேலரி இருக்கா, இதை தான் வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து உங்களோட ஏஜ் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட ஏஜ், நீங்கள் தத்தெடுக்க போகிற குழந்தையோட ஏஜை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஏஜுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப வயசானவங்களாக இருக்கும்போது பட்சத்தில் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தை வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களால் முடியாது வளர்க்குறதுக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வயசுமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வயசு 2 பேரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 2 பேரோட ஏஜை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 90 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் டோட்டல். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு 0 to 4 இயர்ஸ் உள்ள இருக்கிற சைல்டு வந்து உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதே வந்து உங்கள் ஏஜ் வந்து 2 பேரோட டோட்டல் வந்து 90 அபோவ், அதாவது 100 அந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 4+ இருக்கிற சைல்டு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 4+ to 8 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற சைல்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் ஏஜ் வந்து 110க்கு மேலே போகுது அப்படிங்கும் போது 110 அப்படின்னு இருக்குது டோட்டல் நான் சொல்கிறேன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 8+ அப்படி இருக்கிற குழந்தைகளை 18 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதுக்கான குழந்தை வந்து கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஏஜோ அந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி தான், அந்த டைம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதான் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி. வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை. ஓகே, நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன், எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் ஆயிடுச்சு. அப்போது நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ராசஸ் என்னென்னா நான் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இன் ஸ்கேன் ஃபார்மேட்டு. ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக முழுக்க வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைனில் பண்ணோன்னா நீங்கள் இந்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது வந்து நான் 2 பேருக்குமே சொல்கிறேன். இப்போ ஒரு கப்பலாக இருக்கீங்கன்னா 2 பேருக்குமே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஆதார் கார்டு இல்லாட்டி வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் 2 பேருக்குமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ்னும் போது நீங்கள் வந்து டக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போது பொதுவாக என்ன செய்வாங்க, ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமோ இல்லை வந்து நம்மளால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இஷ்யூ வந்து அப்போ நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இஷ்யூ எக்ஸம்ஷன், இந்த இஷ்யூ தவிர்த்து இந்த இஷ்யூக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இதை தவிர்த்து மெடிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது பெரிய டிசீஸோ இல்லை ரொம்ப சாகிற நிலைமை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது அப்போ உங்களை நம்பி வந்து குழந்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசெண்டான ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து 2 பேரும் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ் எப்படி தான் நடக்கும்.
ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து காரா வெப்சைட் போகணும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கிடச்சிரும். அது மூலியமாக நீங்கள் வந்து இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களோ எல்லாமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு எல்லாமே அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஹெச்எஸ்ஆர் ப்ராசஸ் நடக்கும். ஹெச்எஸ்ஆர்னா ஹோம் ஸ்டடி ரிப்போர்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா, நீங்கள் எந்த அட்ரஸ் உங்கள் லொக்கேஷன் கொடுத்துப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி எதனா ஒரு ஏஜென்சி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லொக்கேஷன் பேஸில் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் வந்து நான் இருக்கிற சென்னை ஆவடியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஏஜென்சி இருக்கோ நான் அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏஜென்சி நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஏஜென்சிலேருந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் வருவாங்க, வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹெச்எஸ்ஆரில் நடக்கும். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1 வீக் சம்டைம்ஸ் ஆகும். 1 வீக் to 2 வீக்ஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த உங்களுக்கு லாகின் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிடும். அதுலேயே வந்து உங்கள் ஹெச்எஸ்ஆர் பாஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடியணும். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் இவங்க தானா, இந்த ஏஜ் தானா, ஓகே உங்களுக்கு என்ன வருமானம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வீடு இருக்குது, இது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் தான். நான் இதுக்காக வந்து நான் இந்த வீடு இருந்தால் சொந்த வீடு இருந்தால் தான் தருவேன் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாருக்குமே கிடைக்கும். டோன்ட் வரி. பட் இது ஒரு வெரிஃபிகேஷன். எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, உண்மைதானா, உண்மையிலேயே இவங்க தானா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அவங்க இருக்கிற இடம்லாம் பாதுகாப்பான இடம் தானா, இது எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, வருமானம் எப்படி இருக்குது, சொத்து இருக்கா, இது எல்லாமே வந்து விசாரிப்பாங்க. இவ்வளவும் விசாரிச்சுட்டு போகிறது அந்த ஹெச்எஸ்ஆர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து உங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு க்யூவில் இருப்பீங்க. இந்த க்யூவில் உங்களுக்கு நீங்கள் ஒரு சீனியாரிட்டி லெவலில் இருப்பீங்க. அந்த உங்கள் சீனியாரிட்டி பிரகாரம் உங்கள் சீனியாரிட்டி எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு சைல்டு ரெஃபரல் வரும். ஸோ சைல்டு ரெஃபரல் வரும்போது நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு சைல்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த சைல்டு பிடிச்சிருக்கோ அந்த சைல்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணவுடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணவுடனே ரிசர்வ் ஆகும் அந்த சைல்டு. அந்த ரிசர்வ் ஆன உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன வரணும், கோர்ட் மூலியமாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அந்த சைல்டு வந்து உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஜோனலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் இருக்கலாம் குழந்தை, எங்கே இருக்கிற குழந்தையா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு சவுத் ஜோன் தான் வேணும், இல்லை நார்த் ஜோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சைல்டு அங்கே கிடைக்கிறதுக்கு, இப்போ சப்போஸ் நீங்கள் சவுத்தில் இருக்கீங்க அண்ட் நான் ஆல் ஓவர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு நார்த்தில் வந்து எனக்கு சைல்டு ரெஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்த சைல்டு வந்து நார்த்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து செலக்ட் பண்ண சைல்டு நார்த்தில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும் சைல்டை. ஓகேங்களா? இதுதான் ஒரு விஷயம், வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இந்த ஜோனல் கொடுத்தீங்கன்னா இந்த ஜோனலுக்குள்ளேயே உங்களுக்கு சைல்டு ரெஃபரல் எப்போ வருதோ அப்போ தான். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பேபி வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பெசிஃபை எனக்கு கேர்ள் தான் வேணும், பாய் தான் வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜெண்டரும் ஒவ்வொரு ரேஷியோவில் தான் இருப்பாங்க. நமக்கு வந்து கிடைக்கிறதுல டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து எனக்கு இந்த ஜோனலில் தான் வேணும், எனக்கு சவுத்து குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போதும் நமக்கு வந்து நம்ம ரொம்ப பேக் எண்டாக போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்குலாம் கிடைச்சா நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா ஜோனும் ஆல் ஓவர் இந்தியானே கொடுத்துருங்க. ஆல் ஜோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இது 2 டிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். நெக்ஸ்ட் திங், வெயிட்டிங் டைம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஓவராக வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கியூ வந்து அதிகமாகிடுச்சு. ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஒரு 30,000 அபோவ் அந்த மாதிரிலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறது 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது 30,000 மேலே இருந்துச்சு கியூஸ். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப லேட், இப்போ அப்ளை பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப லேட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதை பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஆகும். கையில் கிடைக்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகும். அந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயும் கிடைக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனை ரீனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ காஸ்ட் வைஸ் பேசிவிட்டு நான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்கிறேன். காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கோ வேறு எங்கேயோ யாருக்குமே வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹெச்எஸ்ஆர் வராங்க இல்லையா, ஹோம் ஸ்டடி, அதுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் வந்து ஒரு 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஏஜென்சியும் இவ்வளோ தான் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஹோம் ஸ்டடி பண்ணுறனால. செகண்ட் திங் வந்து நீங்கள் எப்போ சைல்டு ரெஃபரல் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த சைல்டை போய் வாங்க போகும்போது ஒரு 50,000 வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யாருக்குன்னா கவர்மெண்ட் கிடையாது. இது வந்து ஏஜென்சிக்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இவ்வளோ தாங்க மொத்தமே பேமெண்ட்டு. ஸோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி
ப்ராசஸோட தான் நீங்கள் வந்து லீகலாக தான் நீங்கள் ஒரு சைல்டை வந்து அடாப்ட் பண்ண முடியும். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எப்படி அடாப்ட் பண்ணாலும் அது வந்து இல்லீகல் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாவோ ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ இல்லை ஒரு மிடில் பர்சன் மூலியமாவோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது இல்லீகல் தான். அது லீகல் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் கீழே வரவே வராது. அந்த டைம் அந்த குழந்தை வந்து உங்களை விட்டு போச்சு அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஒரு என்ன சொல்கிறது கோர்ட்டில் போய் நீங்கள் ரீஅப்ளையோ இல்லை எது பண்ணாலும் எதுவுமே செல்லுபடி ஆகாது. இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காரா மூலியமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற குழந்தை மட்டும்தான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும், போகாது. இது லீகல். அதை தவிர்த்து ஒரு மிடில் பர்சன் மூலியமாவோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மூலியமாவோ இல்லை அன்ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓஸ் இருப்பாங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைச்சா கூட அது வந்து இல்லீகல் தான். ஸோ அதை ரொம்ப கவனமாக வந்து ஏற்றிக்கோங்க. காரா மூலியமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த டவுட் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து ப்ரொசீஜர் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டாக போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தேங்க்யூ, பாய்.